ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தக்காளி, 10 பல் பூண்டு, 200 கிராம் பீன்ஸு, அரை கப்பு துவரம்பருப்பை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஊற வச்ச துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 கப்பு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு இப்போது குக்கரில் வச்சு பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து இப்போது தக்காளியை பொடியாக தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் விசில் வந்துடுச்சு. பீன்ஸையும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.